இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய அந்தோணியாரனுடைய நவநாள் பக்தர்களே, அந்தோணியார் என்றாலே கோடி அற்புதர். பல காரியங்களுக்கு சொல்லலாம். நோய் நொடிகளுக்கு இருந்து விடுதலை தரக்கூடியவர், காணாமல் போனதை கண்டுபிடிக்கக்கூடியவர் என்று பல கோணங்களிலே எல்லா காரியத்திற்குமாக, எல்லா தேவைகளுக்குமாக, எல்லா மக்களின் மனதிலே நீங்கா இடம் பிடித்தவர் இந்த பதுவை அந்தோணியார் என்றால் அது மறுக்க முடியாது. அந்தோணியாருக்கு ஏராளமான பக்தர்கள், ஏராளமான கோவில்கள். அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக அதிகமான பக்தி முயற்சிகள், அதிகமான ஆலயங்கள் நமது பாதுகாவலர் பதுவை அந்தோணியாருக்கு என்றால் அவரிடம் உள்ள சில காரியங்கள், அவளிடம் உள்ள ஏகப்பட்ட காரியங்கள் மக்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. போர்ச்சுகல் நாட்டினுடைய தலைநகர் லிஸ்பன். இங்கிருந்துதான் இத்தாலிக்கு பயணமாகும் கப்பல்கள் அனைத்தும் இங்கிருந்து கிளம்பும். ஏனெனில் அந்த காலத்திலே வாணிப ஒரு தளமாக இருந்தது இந்த லிஸ்பன். இத்தாலிக்கும் லிஸ்பனுக்கும் இடையே நிறைய கப்பல் போக்குவரத்து, நிறைய சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து, மக்கள் பயணிகள், இப்படி வியாபார நிமித்தமாக மக்கள் பல்வேறு விதமான பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அப்படிப்பட்ட பெரும் புள்ளியாக, ஒரு மைய புள்ளியாக இருந்தது தான் லிஸ்பன். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு நாம் பயணப்பட வேண்டும் என்றால் இந்த லிஸ்பன் வந்துதான், இங்கிருந்து தான் இந்தியாவினுடைய பயணத்தை கப்பல் மார்க்கமாக நாம் துவங்க வேண்டும். இந்தியாவிற்கு கடல் வழியை முதலிலே கண்டுபிடித்தவர் வாஸ்கோ ட காமா. அவர் தனது பயணத்தை இந்த லிஸ்பனில் இருந்து தான் கிளம்பினார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மைய புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த போர்ச்சுகல் நாட்டு லிஸ்பன் நகரிலே பிறந்தவர் தான் நமது பாதுகாவலர் தூய அந்தோணியார். இன்றும் நமது வாழ்விலும் ஒரு மைய புள்ளியாக, எல்லாருடைய மனங்களினுடைய ஒரு பாதுகாவலராக, ஆறுதலாக, தகப்பனாக, ஞான தகப்பனாக இருக்கிறார் தூய அந்தோணியார். 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாளினுடைய அந்த அருமையான விண்ணேற்பு நாளிலே பிறந்தவர் தான் நமது பாதுகாவலர். இவருடைய இயற்பெயர் பெர்தினாந்து, ஆனால் பின்னால் அந்தோணியார் என்று மாற்றப்பட்டது. அருமையான பெற்றோர்கள், மார்ட்டின், மரிய தெரசா, பெரிய அரச குடும்பம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்தோணியாருடைய தாய் சிறு வயது முதலே அந்தோணியாரை, இந்த பெர்தினாந்தை அன்னை மரியாளினுடைய பக்தியிலே வளர்த்தாள். குறிப்பாக சிறுவனை தூங்க வைக்கும் பொழுது பாடல் பாடி தூங்க வைப்பார், தாலாட்டு பாடல் பாடி தூங்க வைப்பார். இந்த அந்தோணியாருக்கு அந்த தாலாட்டு பாடு தூங்க வைக்கக்கூடிய அற்புதமும் கிடைத்தது. இப்பொழுதுள்ள குழந்தைகளுக்கு அது கிடைப்பதில்லை. தாலாட்டு பாடல் என்றாலே அது நமக்கு தெரியாது, அது மறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டும். எனவே அந்த காலத்தில் பிள்ளைகள் அடம் பிடிக்குது, ஏன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தூங்க வைக்கணும்னா தாலாட்டு பாட்டு பாடி அருமையாக பாட்டிமார்கள் தூங்க வைப்பார்கள். அப்படி இந்த அந்தோணியாருடைய தாய் தாலாட்டு பாடல், என்ன பாடல்? அன்னை மரியாள் மாதாவினுடைய பாடலை, அன்னை மரியாளினுடைய பாடலை தாலாட்டு பாடலாக பாடி இந்த அந்தோணியாரை தூங்க வைத்தார். எனவே இந்த மாதாவினுடைய அந்த வரிகள், மாதாவினுடைய பக்தி அப்பொழுது இருந்தே, சிறு வயதிலிருந்தே அந்த காது மூலமாக இதயம் உடல் முழுவதுமாக அந்தோணியாருக்கு ஊடுருவி சென்றது. அந்த தாயினுடைய தாக்கம், அன்னை மரியாளினுடைய தாக்கம் சிறு வயதிலிருந்தே வந்தது. எனவேதான் ஒவ்வொரு முறையும் பிசாசு, தீய சக்திகள், சாத்தான் அலைகழிக்கப்படும் பொழுது அந்தோணியார் சிலுவை அடையாளம் வரைந்து, ஓ ஆண்டவரின் தாயே, ஓ என் ஆண்டவளே என்ற ஒரு அருமையான வரிகளை சொல்லி, அன்னை மரியாளினுடைய பெயரை சொல்லிதான் அந்த பிசாசை, தீய சக்திகளை விரட்டி அடித்திருக்கிறார். ஓ என் ஆண்டவரின் தாயே, ஓ என் ஆண்டவளே
என்ற வார்த்தையை சொல்லி விரட்டி அடித்திருக்கிறார். பாருங்கள், அன்னை மரியாளினுடைய பக்தி சிறு வயதிலே எவ்வளவு அடிப்படையாக இவருக்கு இருந்தது. அந்த தாய், பெற்ற தாய் அன்னை மரியாளினுடைய பக்தியை ஊட்டி வளர்த்ததால் இவ்வளவு காரியங்களை செய்ய முடிந்தது. இவர் சிறு வயது முதலே நல்ல அருமையாக ஒழுக்கத்திலும் பண்பிலும் ஆன்மீகத்திலும் சிறந்தவராக இருந்தார். இவரை மற்ற பிள்ளைகள் எல்லோரும் பார்க்கும் பொழுது அன்பான ஒரு பெயர் சொல்லி அழைப்பார்கள், ஒரு பட்ட பெயர் சொல்லி அழைப்பார்கள். என்ன பட்ட பெயராக இருக்கும்? சின்ன சம்மனசு. இப்பெல்லாம் பட்ட பெயர்லாம் அப்படி தாக்குற மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஆனால் பாருங்க, சின்ன சமணசு, குட்டி சமணசு. இன்னைக்கு பட்ட பெயர் வச்சு அழைச்சா எப்படி அழைப்போம்? ஏ குட்டி பிசாச, ஏ குரங்க, ஏ மாடு அப்படின்னு சொல்லி தான் நாம் இது பண்ணுவோம். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே அதற்கு தகுந்தாற் போல் அவர் உண்மையிலேயே ஒரு சமணசாக, ஒரு தூயவராக, தூய வாழ்க்கை வாழ்ந்தவராக அவர் இருந்தார். இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே என்று நாம் வாசித்தோம். 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பவுலடியார் அருமையாக சொல்லுவார், நாங்கள் உங்கள் முன்னால் நற்செய்தியாய் நிற்கிறோம், நற்செய்தி அறிவிக்கிறோம் என்றால் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அருமையாக அவர் சொல்லுவார். அதே போல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்த்தால் கடவுள் தூயவர், அதே போல நாமும் அந்த தூய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமது பாதுகாவலர் அந்தோனியார் சிறு வயது முதலே அவருடைய துவக்கமானது ஒரு தூய வாழ்க்கையிலே, அன்னை மரியாளினுடைய பக்தியிலே ஆரம்பித்து தூய வாழ்க்கையிலே சிறப்பாக இருந்தது. இன்றைய நாளிலே நாம் அந்தோனியாரினுடைய பல பண்புகளை நாம் சிறப்பு செய்யலாம். நான் உங்களுக்காக சிந்தனைக்காக கொண்டு வந்த தலைப்பு, தவறினோருக்கு நன்னெறி விளக்கு. தவறினோருக்கு நன்னெறி விளக்கு. தவறான பாதையிலே, தீய பாதையிலே, மோசமான தீய வழியிலே நடப்பவர்களுக்கு நல்ல ஒரு பாதையாக, நன்னெறி விளக்காக தூய அந்தோனியார் இருக்கிறார் என்பதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். அவர் குறுமடத்திலே பேராசிரியராக இருந்து அவர் வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். திருப்பாடல்கள் 150, அது ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒவ்வொரு நாளும் தனது அறையிலே இருந்து அதற்கு பாட குறிப்புகள் தயாரித்து சிறப்பாக அவர் உரையாற்றுவார். அவருடைய பாட வேளைக்கு கேட்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். அருமையாக அவர் அந்த திருப்பாடலுக்கு விளக்கங்களை எல்லாம் கொடுப்பார். அந்த விளக்க உரை எழுதி வைத்த ஒரு நோட்டு, ஒரு குறிப்பு நோட்டு ஒன்று இருந்தது. இது அங்குள்ள அந்த மாணவருக்கு, அந்த ஒரு துறவிக்கு சற்று பொறாமையாக இருந்தது. என்னடா இது, இவர் ஒவ்வொரு நாள் வந்து வந்து நம்ம கழுத்து அறுக்கிறாரே, ரொம்ப போர் அடிக்குதே, அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு இவருக்கு பிடிக்கவில்லை. ரொம்ப பொறாமை. நாம் பொறாமை சில நேரங்களில் எந்த அளவிற்கு விட்டு செல்கிறது என்றெல்லாம் நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோசேப்பை மற்ற சகோதரர்கள் வெறுத்தார்கள். அப்பா இவரை மட்டும் பெருசாக அன்பு செய்கிறாரு, அடுத்து இவர் பெருசாக கனவு காண்றாரு, இவர் நம்ம எல்லாற்றையும் விட ஒரு பெரியவரோ, பெரிய ஞானியோ. அப்போ மற்ற சகோதரர்களுக்கு எளிதாக அவரை வெறுத்தார்கள். அந்த சூசையை, யோசேப்பை வெறுத்தார்கள். அதே போல 8வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமாக அவரை வெறுத்தார்கள். 11வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் மீது பொறாமை வந்தது. பொறாமை நிமித்தமாக இவர் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். எனவே இந்த மாணவர் துறவியாக மாறுவதற்கு பயிற்சி எடுக்கின்ற அந்த மாணவருக்கு இவர் மீது ஒரு பொறாமை. இவரை வெறுத்தார், இவருடைய வகுப்பையும் வெறுத்தார். எனவே என்ன செய்ய வேண்டும்? இவர் தயாரித்து வைத்திருந்த அந்த பாட குறிப்பு, அந்த விளக்க உரை, அது இருந்தால்தானே இவர் இப்படி வந்து பேசுகிறார், இவர் பெரிய பெயர் எடுக்கிறார், நம்ம இப்படி கழுத்தை போட்டு அறுக்கிறாரே, அதை நாம் தூக்கிவிட்டால் என்று நினைத்து அவர் இல்லாத நேரத்திலே மெதுவாக அவருடைய அறைக்கு சென்று அந்த குறிப்பேடு, அந்த நோட்டை எடுத்து விட்டு ஓடி செல்லுகிறான். வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தை விட்டு ஓடி செல்லுகிறான். செல்லுகின்ற வழியிலே ஒரு அருமையான ஒரு நீரோடை, அதை கடக்க முற்படும் பொழுது அங்கு ஒரு விதமான ஒரு இருள் மயம், ஒரு விதமான ஒரு கருமையான ஒரு உருவம்,
அதே நேரத்தில் அங்கு ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறது. அது பேசுகிறது அந்த உருவம், ஏய் நீ திரும்பி சென்று விடு, எடுத்த இடத்திலே நீ அந்த குறிப்பேட்டை வைத்து விடு. இவன் நடுங்குகிறான், ஏனெனில் பேர் அச்சத்தோடு அந்த உருவம் இருக்கிறது. பயந்து போய்விட்டான். எனவே வந்த வழியே மீண்டும் வந்து அந்த குறிப்பேட்டை அவருடைய இடத்திலே வைத்து விட்டான். அந்தோனியார் ஒன்றுமே செய்யவில்லை, காணவில்லை. அவர் இடத்திற்கு வந்து பார்க்கிறார், காணவில்லை என்று பதைபதைக்கவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை, ஜெபம் மட்டும் செய்தார். தானாக அது வந்துவிட்டது. அத்தோடு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவரை ஒன்றுமே செய்யலை, எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. அவருக்கு மிக்க மகிழ்ச்சி, அவர் மனம் மாறினார். களவு செய்வது, பிறர் உடைமையை எடுப்பது என்பது மிகப்பெரிய தவறு. அதுதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் மனம் மாறினான். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, களவு செய்யாதே, ஆண்டவருடைய கட்டளைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது களவு செய்யாதே என்ற ஒன்று. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு நல்ல ஒரு மனமாற்றம், அப்போ தவறான ஒரு பாதையிலே தவறி இருந்த அந்த துறவிக்கு நன்னெறி விளக்காக அந்தோனியார் இருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நிறைய கள்வர் கூட்டம், அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய திருடர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு முறை அவர்கள் திருடுவதற்காக திட்டமிட்டு செல்லுகிறார்கள் ஒரு இடத்திற்கு. அப்பொழுது பெரிய கூட்டம், அந்தோனியார் மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கூட்டத்தில் உள்ளே பூந்துட்டாங்க, ஏதாவது கிடைக்கும், நாம் திருடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு, ஏன்னா செயின் கீன் இருக்கும், ஏதாவது பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வச்சுருப்பாங்க, அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட்டத்திற்குள் நுழைகிறார்கள். இந்த திருடர் கூட்டம் ஏறக்குற ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்தோனியார் மறையுரை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மறையுரையினுடைய அந்த வார்த்தைகள், அந்த கடவுளுடைய வார்த்தைகள், அந்த அமுத மொழிகள் இந்த கல்வரை கவர்ந்தது. ஒருத்தன் கவனிக்கிறான், ரெண்டாவடியே பாடுறா என்னெல்லாமா சொல்லிட்டு இருக்கிறாரடா அப்படின்ட்டு, அந்த ஒரு ஆச்சரியமான உண்மை. கடைசியில் அவங்க மறையுரையை கேட்டவுடனே அந்த திருடருக்கு வந்த திருளுக்கு கூட்டம் அப்படியே முற்றிலுமாக மனம் மாறிவிட்டார்கள். அவருடைய வார்த்தையால், அவருடைய மறையுரையால், அவருடைய அந்த நற்செய்தி அமுத மொழிகளால் முற்றிலுமாக மனம் மாறி அந்த மறையுரை முடிந்த உடனே அந்தோனியார் பாதத்தில் வந்து விழுறாங்க. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இவ்வளோ நாள் திருட்டு தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்று நாங்கள் உங்களுடைய வார்த்தையால் மனம் மாறிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் மனம் மாறி சென்றார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், களவு செய்வது, அடுத்தவருடைய பொருளை எடுப்பது மிகப்பெரிய குற்றம். அத்தோடு மட்டுமல்லாமல் அது ஒரு பெரிய தீங்கை விளைவிக்கிறது, அது ஒரு தவறான செயல் என்பதை நாம் பார்க்கலாம். எனவே இப்படி இந்த களவு செய்கின்றவர்களை திருப்பி, தீய வழியிலே சென்றவர்களை திருப்பி அவர்களுக்கு ஒரு நன்னெறி விளக்காக தூய் அந்தோனியார் இருப்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு உதாரணம், அவர் ஒரு முறை பிரான்ஸ் நாட்டிலே லும்பி என்கின்ற ஒரு மடம், துறவு மடம், அந்த துறவு மடத்திலே மேலாளராக இருந்தார் அந்தோனியார். அதிலே ஒரு மலை கோயில் உண்டு, கருப்பு மாதா கோவில் என்று அழைக்கப்படும். அதற்கு ஏறக்குறைய 265 படிகள். நிறைய பக்தர்கள் வந்து ஏறி சென்று செல்வார்கள். நல்ல அருமையான ஒரு திருத்தலம் போல இருக்கக்கூடியது. அந்த ஊரிலே ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர், தவறான வழியிலே நடக்கக்கூடியவர்கள், எல்லா தவறுகளினுடைய, எல்லா தீமைகளுடைய மொத்த உருவமாக அந்த பணக்காரர் இருந்தார். ஒரு நாள் அவரை சென்று சந்திக்கிறார். நீங்கள் இந்த கருப்பு மாதா ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டார். இவர் வரவே இல்லை. இவர் கோயிலும் கிடையாது, மறையுறையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு நாள் இவருக்கு உறுத்துச்சு, ஏதோ சொன்னாரா, சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போமே, கருப்பு மாதா கோவிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறுகிறார். அந்தோனியார் மேலிருந்து இறங்கி வருகிறார். வந்து இந்த செல்வந்தரை வணங்குகிறார். வணங்கிவிட்டு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், இறைவன் உன்மீது அன்பும் கருணையும் வைத்துள்ளார். இறைவன் உன்மீது அன்பும் கருணையும் வைத்துள்ளார். எந்த அளவிற்கு என்றால், எனக்கு மறை சாட்சியாகும் வரத்தை தராத இறைவன் உனக்கு தரப்போகிறார்
என்ற ஒரு வார்த்தை. அப்போ அவருக்கு ரொம்ப அது பதிந்தது, அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப பதிந்தது. ஏன்னா அந்தோணியாருக்கு மறைசாட்சியாக மறிக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் முதல்ல அவர் சபையே மாத்துறாரு, அப்படி தானே? அசிசியார் சபைக்கு அவர் மாறுகிறார். முதல்ல இருந்தது அகுஸ்தினார் சபை, ரெண்டாவது போனது அசிசியார் சபை. ரொம்ப துறவு வாழ்க்கையில் அவ்வளவு. எனவே அந்த மொராக்கா தீவிலே போய் வேத சாட்சியாக மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அது அவருக்கு நடக்கலை. அப்போ எனக்கு கிடைக்காத வரன் உனக்கு கிடைக்க போகிறது என்று அந்த பணக்காரரை பார்த்து சொல்றார். கோயிலுக்கே வராதவர், மறையுறையை கேட்காதவர். அவருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நாள் ஆக ஆக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது. அந்தோனியாரிடம் திரும்பி வருகிறார். ஐயா, நான் ஆலயத்திற்கு வருகிறேன், உங்களுடைய மறையுறையை கேட்கிறேன் என்று மறையுறையை கேட்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்தோனியார் சொல்வதை போல சிலுவை யுத்தம், சிலுவை போர் நடந்தது. அதிலே அவர் மறை சாட்சியாக மனம் மாறி ஒரு மறை சாட்சியாக மறிக்கக்கூடிய ஒரு வரத்தை அவர் பெற்றார். பாருங்கள், அந்த அளவிற்கு அந்தோனியார் தவறான பாதையில் இருந்த இவருக்கு ஒரு நன்னெறி விளக்காக இவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். ரொமாக்னா என்கின்ற ஒரு மாகாணம், அந்த மாகாணத்திலே ஜமானோவில் என்கின்ற ஒரு துறவு மடத்திலே அந்தோனியார் அதிபராக தலைமை துறவியாக இருந்து பணி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு அந்த மடம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. எனவே புதிதாக வடிவமைத்து புதிய மடம், துறவு மடம் கட்ட வேண்டும். எனவே பல இடங்களிலே சென்று நன்கொடை வசூல் செய்து அதை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். பெரியவர்கள் பணம் வைத்திருப்பவரிடம் சென்று பணம் வசூலிப்பதற்காக செல்லுகிறார். அப்படி ஒரு முறை சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாட்டு வண்டியிலே ஒரு செல்வந்தர் சென்று கொண்டிருந்தார். அப்ப அந்தோனியார் வருகிறார் என்பதை பார்த்த உடனே, ஆஹா, நம்மகிட்ட காசு வாங்க வந்துட்டாரா? இவர் மிக மிக கஞ்சன், செல்வராக இருந்தாலும் யாருக்கும் கொடுப்பதில்லை. அப்போ மாட்டு வண்டி ஓட்டுகின்றவரிடம் அவர் சொல்லுகிறார், நான் அப்படி படுத்துருந்தேன், சரியா? அந்தோனியார் அவர் வருவார், வந்த உடனே இவர் இறந்துட்டாரு அப்படின்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் அந்தோனியார் வந்தார். அவர் மாட்டு வண்டிக்காரர், அவர் இறந்துட்டாரு, நான் கொண்டு போகிறேன், வேறு இடத்துக்கு புதைக்க கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்தோனியார் ஒரு வார்த்தையும் பேசலை, அவர் அப்படியே போயிட்டார். போய் கொஞ்சம் தூரம் தான் ஆகுது. உடனே இவர் மாட்டு வண்டி ஓட்டக்கூடியவர், வண்டியில் இருக்கக்கூடிய செல்வந்தர், எந்திரிங்க, அவர் போயிட்டார், எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கிறாரு. அவர் எழும்பவே இல்லை. ஐயா அப்படின்ட்டு பார்க்குறாரு. அவர் உண்மையிலேயே மரித்து விட்டார், உண்மையிலேயே இறந்து விட்டார். உடனே அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஓடுறாரு. ஐயோ, அந்த மனிதரை எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி பிடிச்சிட்டார். ஐயா, நடந்தது இது, உண்மையில அவர் பணக்காரரு, அவர் இப்படிங்கிறதுக்காக தான் நடிச்சாரு, உண்மையில இறந்துச்சார், நீங்க வாங்க. உடனே அந்தோனியார் செல்லுகிறார், சென்று ஜெபம் செய்கிறார். மரித்த அவர், அந்த செல்வந்தர் உயிர் பிழைத்துக் கொள்ளுகிறார். அந்த தருணமே அந்த செல்வந்தர் அவரிடம் மண்டியிட்டு மனமாறி, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மாறுகிறார். அந்த துறவு மடம் கட்டுவதற்காக நிறைய காணிக்கைகளை கொடுக்கிறார். அருமையாக அந்த துறவு மடம் கட்டி எழுப்பி சிறப்பானதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான ஒரு மனமாற்றத்தை அடைந்தார். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த தவறினோருக்கு ஒரு நன்னெறியினுடைய விளக்காக இவர் இருந்தார். ஒரு முறை அந்தோனியாருடைய மறையுரை கேட்பதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் அந்தோனியாரை வெறுத்தார். அவருடைய மறையுரை பிடிக்காது. அதே போல தனது மனைவிக்கு அந்தோனியார் மறையுரை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆவல், அவரையும் போக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கல் நெஞ்சராக இருந்தார் அவர். அந்த மனிதர், அந்த பெண்ணினுடைய கணவர், ஒரு நாள் 3 கிலோமீட்டர் தொலைவிலே அந்தோனியார் மறைவுரை ஆற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம். இந்த பெண்மணிக்கு அதை செய்தி கேள்விப்படுகிறார். ஆனால் வீட்டை விட்டு போகக்கூடாது, புருஷன் கல்லஞ்சராக இருக்கிறான், நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு கேட்கவில்லை. எனவே தனது மேல் மாடிக்கு செல்கிறார். சென்று பார்க்கிறார், 3 கிலோமீட்டர் தூரம். ஐயோ, இவ்வளோ தூரம் இருக்குதே, போக முடியலையே அப்படின்னு பதைபதைத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மறைவுரை ஆரம்பமாகிறது. என்ன ஆச்சரியம்! அருமையாக 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இந்த பெண்மணி தனது வீட்டு மாடியில் இருந்து கேட்கும் பொழுது தெளிவாக, நல்ல முறையிலே அருமையாக கேட்க முடிந்தது. உடனே கீழே சென்று தனது கணவனை அழைத்து கொண்டு வருகிறார். கணவனும் அந்த மறையுரையை கேட்கிறான்.
கல் நெஞ்சராக இருந்த அந்த கணவன் மனம் மாறி ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றான். ஒரு முறை அந்தோனியார் மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். பாவ சங்கீதத்தினுடைய மேன்மை, பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய அந்த கொடூரம், கனாகனம், அதனுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கிறது. எனவே தவறை உணர்ந்து பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று நல்ல அருமையாக மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். எனவே அவருடைய மறைவுரை கேட்டு கவரப்பட்ட ஒரு இளைஞன் மறைவுரை முடிந்தவுடனே அவரிடம், ஐயா நான் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று அந்தோனியாரிடம் வருகிறார். அந்தோனியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ உனக்கு எப்படி செய்யணும் தெரியுமா? தெரியாது, போய் ஒரு தாளில் உன்னுடைய பாவத்தை எல்லாம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவனும் போய் உட்கார்ந்து தொடக்கத்திலிருந்து என்னென்ன பாவம் செஞ்சானோ எல்லாவற்றையும் ஒரு தாளிலே எழுதி வந்தான். பாவ சங்கீதனம் செய்துகிறான். அந்தோனியாரிடம் எல்லா பாவத்தையும் அந்த பேப்பரில் தாளை பார்த்து பார்த்து அறிக்கையிடுகிறான். என்ன ஆச்சரியம், அவன் அறிக்கையிட ஒவ்வொரு பாவமாக, முதல் பாவம் நான் களவு செய்தேன், அது அப்படியே அந்த தாளிலே அழிந்து விடுகிறது. நான் பொய் சொன்னேன், அப்படியே அது மறைந்து விட்டது. நான் பிறரை கெடுத்து பேசினேன், அப்படியே அது அழிந்து விட்டது. நான் கற்புக்கு விரோதமான பாவம் செய்தேன், அப்படியே அது அழிந்து கொண்டே வந்தது. அப்படி அந்த தாள் முழுவதும் அவன் செய்த பாவத்தை எழுதி வைத்திருந்தது எல்லாமே முற்றிலுமாக அழிந்து விட்டது. அப்போ பாவ சங்கீதனம் முடிஞ்சவன் அந்தோனியார் அந்த பேப்பரை பார்க்குறவொன்னே இவனுக்கு ஆச்சரியம். ஐயா நான் எழுதி வச்சிருந்தேன், வெள்ளையா இருக்குதே, ஒண்ணுமே இல்லாம இருக்குதே, இப்படி வரிசையாக நான் எழுதி வைத்திருந்தேனே, இப்படி வெள்ளையாக மாறிவிட்டதே, நான் பாவ சங்கீதனம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எப்படி இவ்வளோ அழிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போது அந்தோனியார் சொன்னார், இனி உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் உன் உள்ளம் தூய்மையாக மாறிவிட்டது, அழுக்காக இருந்தது, கருப்பாக இருந்தது, உன் வாழ்க்கையே மாறிவிட்டது, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து விட்டார், எனவே முற்றிலுமாக அது மறைந்து போய்விட்டது. அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக அது மாறியது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். திருப்பாடல் 51:7 ஆண்டவர் உன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் முற்றிலும் வெண்பனி போல வெண்மையாக மாறிவிட்டது, வெண்பனி போல வெண்மையாக நமது உள்ளம் மாறிவிட்டது. எனவே நமது பாவத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது நமது உள்ளம் தூய்மையாக மாறும் என்பதை இது நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல மீகா, இறைவாக்கினர் மீகா நூல் 7:19 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து விட்டார், உன் பாவத்தை அவர் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார், ஆழ்கடலிலே போட்டு விட்டார். ஆழ்கடல்ல போட்டது தெரியுமா? தெரியாது. முதுகுக்கு பின்னால் போட்டது தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த இளைஞனுக்கு புரிந்து போய்விட்டது, எல்லாமே மன்னிக்கப்பட்டன அப்படின்ட்டு. அந்த இளைஞன் தனது வாழ்வில் அதிலிருந்து ஒரு புதிய நல்ல ஒரு மனிதனாக மாறினான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்களில் நாம் சிந்திப்போம். நமது சமூகம் தீய பழக்க வழக்கங்கள், குடி போதைகள், அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு இன்றைய இளைய தலைமுறைகள், ஏன் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே அதற்கு அடிமையாக இருக்கிறோம். தவறான ஒரு பாதையை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல தவறான கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம், இப்படி பல்வேறு விதங்களிலே நமது கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கிறது, நமது பண்பாடு அழிந்து கொண்டிருக்கிறது, தீமைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, தவறுகளுக்கு